தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன்டா என்ன தர்ற? நீ என்ன சேகராளா? நீ நான் ஏன்டா கொன்ன? இவ்வளவு நடந்து திருந்தியா நீ? உன்னால தாண்டி யாரை பார்த்தாலும் ஓடி ஒழிய வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் இத்தான காரணம். யார் தான் எனக்கு என்ன? அந்த பொண்ணை ஏன்டா கொன்ன? சொல்றா. எல்லாம் நீ சொல்லிரண்டா உங்ககிட்ட. அந்த பொண்ணை எப்படி கொண்டு சொல்லிரண்டா. சொல்றா. அன்னைக்கு ஐயா வீட்டில் ரைடுன்னு பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்து மதுரையை விட்டு போக சொன்னார். ஐயாட்ட இருந்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டு புரோக்கர் குட்டி மூலமாக ஒரு ஃபிகரை ஏற்றிட்டு மதுரை விட்டு கிளம்பி கூடலூர் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருந்தோம். அப்போ ஏய் யாருன்னு போய் பாரு போ. ஏய் சீக்கிரம் போடி. வேற வராம் வரானே. ஏய் நீயாடி? ஏய் உன் பேர் என்னடா? அது எதுக்கு உங்களுக்கு? இவ யாரு? என் பொண்டாட்டி. ஏய் இன்னும் எவ்வளவு நாளைக்குடா இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? ஏற்கனவே ஊட்டியில் உன் பொண்டாட்டியை 2 தடவை நானே ஆஸ் பண்ணிருக்கேன். ஆமா காசு குத்தான் கூப்பிட்டு வந்தேன். இப்ப என்ன உனக்கு? மேல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத. கை வச்சா என்னடா பண்ணுவ? ரூம் சர்ச் பண்ணியா? யோ போலீஸே, காசு எவ்வளவு வேணுமா கேட்டு வாங்கிக்கோ. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். தெளிவா தானே இருக்க? யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஏய்
நீ யார்ட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? தெரியுதா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், ஒண்ணு உன் வேலை போவோம் இல்ல உசுரே போயிரும். யாரு உசுறு போவோம்? ஏய், ஏடா, புடிக்க வந்தா மாமா மந்திரி எவனுக்காவது போன போட்டு கொடுப்பேன். நாங்க அந்த போனை பார்த்து பம்பிக்கிட்டு விட்டுட்டு போயிடுமா? ஏய், சுட்டு இங்கேயே பொசுக்கிடுவேன். இங்க பாருங்க எவ்வளவு பணம்னு. ஏய், என்னடா இது? குருவாயூரப்பா. எங்கடா அடிச்ச? ஏய், யாரா நீ? நக்சலா? மாவோயிஸ்டா? சொல்றா. வேணா போலீஸே, இதுல இருந்து எவ்வளவு வேணா எடுத்துக்கோ. இந்த பிரச்சனையை எங்கேயே முடிச்சுட்டு போயிரு. ஏய், அவனே சொல்லிட்டான். எடுத்துக்க. சரிங்க. எடுத்துட்டு போய் பேக் வண்டியில போடு. விடியா? ஏய், எடுக்காத. ஏய், எடுத்துடா. தப்பு பண்ற போலீஸே. ஏய், தப்ப நீ பண்ணிட்டு நான் தப்பு பண்ணனா? தொலைச்சிருவேன். யோ கரங்க. ஐயா. இவனை பாத்துக்கயா? பக்கத்து ரூம் போய் சர்ச் பண்ணிட்டு வா. விடுங்க. யோ, ரெடியா? ஏய், ஏய், விடியா? ஏய். அடிங்க, அடி. வேண்டாம். சார், சார், யோ, என்னய்யா? பெரிய பிரச்சனை சார். என்னய்யா பிரச்சனை? அபிராமி லாஜிக்கு உங்க ஆளுங்க ரைடுக்கு வந்து எல்லாத்தையும் சுட்டிட்டு வந்துட்டாங்க சார். என்னது? ரைடா? சொல்றது புரியல? ரைடு சார். சார், என்னடா சவுண்ட் விடுற? யாரா நீ? சார், அபிராமி லாஜிக்கு உங்க ஆளுங்க ரைடுக்கு வந்து காசு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சுட்டிட்டு வந்துட்டாங்க சார். சார், பெரிய எடுத்த விஷயம் சார். பொலிட்டிக்கல் மேட்ரு. எவ்வளோ காசு வேணும்னு சொல்லுங்க சார், இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம். லூசாடா நீ? யாரா ரைடுக்கு வந்தா? சார், உங்க சைடா சார்? ஏய், கூடலூருக்கு 2 வருஷம் நான் தான்டா எஸ்ஐ. காலையில இருந்து சிங்கிள் டீ குடிக்காம உட்கார்ந்து இருக்கிறேன். யாரா ரைடுக்கு வந்தா? The number you are trying to reach is currently unavailable. Please try again later. நீனா! இங்க பணம் சேஃப்டியா இருக்குமா? இது நல்ல சேஃப்டியான இடம். ரயில்வே ஸ்டேஷன் க்ளோக் ரூமில் இது வைக்கும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பணத்தை நம்மள ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப வேண்டாம். ஏன்? இந்நேரம் அந்த ரவி நம்மளை தேடிட்டு இருப்பான். அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லி அவங்க ஆளுங்களே அவனை போட்டுருவாங்க. அதனால பிரச்சனை நமக்கு ஓவர். ஏய், ஓவர் இல்ல. குட்டிக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியும். சோ நான் சென்னைக்கு போறேன். நீங்க எங்கேயாவது போகணும். நான் ஃபோன் பண்ணா திரும்பி வாங்க. சரி, அப்படின்னா லாக்கர் கீயும் ரிசிப்டும் வாங்கிட்டே இருக்கட்டும். ஓகே. சேகர் இதை காரணம் காட்டி என்னை போட்டு தள்ளிடுவான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என் ஆளுங்களை வச்சு அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். அவள் பாலக்காடு பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. புரோக்கர் மூலமாக அவள் சென்னையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஒரு ஹோட்டலுக்கு வர சொன்னேன். அவளுக்கு ஃபோன் பண்ணு. அவள் இப்போ இங்கே வந்தாவணும். ஏய், அறுத்துருவாண்டி சொல்லு. ப்ளீஸ் ரவி, என் தங்கச்சியை எதுவும் பண்ணிடாத. நடி பாசமா, இப்போ என் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. என் ஆளுங்களே எனக்கு ஒரே நாள் டைம் கொடுத்துருக்கானுங்க. உன்னை நான் 3 நாளாக தேடிட்டுருக்கேன். சேகர் கண்ணில் மட்டும் நான் இப்போ பட்டேன். சாவு நிச்சயம். பணம் எங்கடி? அது அது எனக்கு தெரியாது. போதண்டி நடித்ததெல்லாம். உனக்கு ஒரே நிமிஷம் டைம்.
உண்மையை சொல்லலை உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு உன் தங்கச்சி ஆந்திராலே பாம்பேலே விற்றுட்டு போயிட்டே இருப்பேன். என் ஆளுங்க உன் தங்கச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. போடவா ஃபோன் போடவா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றேன். டோட்டல் பணம் பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் க்ளோக் ரூம்ல இருக்கு. டாக்குமெண்ட் எங்கடி? ഞാൻ എടുത്ത പണം ഡോക്യുമെന്റ്സ് അത്തനെയും അங்கதான் இருக்கு. கீ ரிசிப்ட்லாம் எங்க? எனக்கே என் ஆளுங்க வேலை காட்டுறானுங்க. பாத்தியா, சேகர் தான் லைன்ல. நான் எந்த ஏரியா போனாலும் என் ஃபோனை ட்ராக் பண்ணி சேகர் வந்துக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ. ஏய், எனக்கு வேண்டியது என் பணம். எனக்கு அது கிடைச்சா போதும். அதுக்கு முன்னாடி நான் ஐயா கண்ணில் பட்டேன், என்னை கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவானுங்க. அதுக்குள்ளே நான் பணத்தோட எஸ்கேப் ஆகணும். ஏதாவது சொதப்புன. ஏய் ஓ, கழுவிட்டு வா. எனக்கே சாவு பயத்த காட்டினில உனக்கு சாவு காட்டுறீ. பார்க்காத குட்ரி. ரெண்டு மணி நேரத்தில் செத்துருவான்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் வீட்டில் சாவான்னு எனக்கு தெரியாது. உன்னை எவ்வளோ ஒருத்தி ஏமாத்தினதுக்காக என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேடா. யாரா அந்த ஐயா? நான் ஏன்டா பயந்து ஓடணும்? டேய், நீ ஓடிதாண்டா ஒளிகிற. நான் சேகர் கண்ணில் பட்டா என்னை கொன்னே போடுவான்டா. டேய், அந்த பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்துட்றா, நான் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. உனக்கு உன் காசு தானே வேணும்? உன் காசை நான் கொடுத்துட்றேன். ஆனால் நீ என் கூட சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வந்து என் வீட்டில் இருக்க பணத்தை எடுத்து அதை புதைப்பியோ இல்லை போலீஸ் கிட்ட போவியோ, அதை நீ என்ன வேணுமோ செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து காசு வாங்கிக்கோ. ஏய், யாரானோ நீங்க? இல்லை, க்ளோக் ரூம். ஏய், இது குக்ரூமாண்ணா. இங்கே வரேன்டா, പുറത്തെ പോയിക്കോ. ക്ലോക്ക് റൂം അവിടെ ഉണ്ട്. വാ. போடுங்கடா அவனை. என்ன முறைக்கிற?
இதை வச்சு தாண்டா என்ன மிரட்டின? பாடியில ஸ்மெல் ஓவரா வருதுடா. டேய் பாடி ஸ்ப்ரே அடிச்சு விடுறா. ஏய் பெர்ஃப்யூம், டியோ ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே எல்லாமே அடிச்சாச்சு. வீட்ல இருந்த ஒரு பாக்கெட் ஊதுபத்தி கூட காலி. டேய் அப்போ அந்த பாடி எடுத்து ஃப்ரிட்ஜை வைடா. ஃப்ரிட்ஜ்லையா? ஃப்ரிட்ஜில் இருக்க சாமான்லாம் எல்லாத்தையும் தூக்கி வெளில போடுறா. மச்சி உனக்கு தெரியாம ஃப்ரீசர்ல 2 பியர் பாட்டில் ஒழிச்சு வச்சிருந்தேன். வெளில வச்சா கூலிங் போயிடுமே.
தயவுசெய்து சீக்கிரம் வாடா. 14 வருஷம் ஜெயிலெலாம் இருந்துருவேன். ஆனால் அந்த பணத்தோட இன்னும் 14 மணி நேரம் கூட இருக்க முடியாது. இப்போ நீனா எங்க? -2 டிகிரிஸில் மடிச்சு வச்சிட்டேன். அப்படியே ஒரு குட் நியூஸ், லேக்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 2 பியர் பாட்டிலையும் உள்ளே வச்சிட்டேன். கூலிங் போகாது. அறிவு கட்டவன் என்னடா சொல்ற நீ? என்ன டிராவல்ஸை சொல்லி காலைல ஒரு குட்டி அணைய வர சொல்லு. நான் இப்போ கிளம்பி அங்கே வரேன். ஐயா என்ன ரமேஷ் திடீர்னு குள்ள போயிட்ட? ஹலோ, நான் ரமேஷ் ஃப்ரெண்டு. நீங்கள் யார்? ஃப்ரெண்டா? சாரி தம்பி, பதட்டத்தில் கவனிக்கலப்பா. ஆமா, ரமேஷ் வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ற? என் ஃப்ரெண்டு வீட்டில் எனக்கு 1000 வேலை இருக்கும். உங்களுக்கு என்ன? ஏன்பா கடுப்புல இருக்க கருந்தேள் மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டுற? நான் கூட ரமேஷ் வந்துட்டான் போல இருக்கு, அதான் எங்க அப்பா வீட்டுக்காரன் கீழே வந்துட்டாங்கன்னு நினைச்சு மேல வந்தேன். வந்தது நீ? ஏங்க உங்களுக்கு என்னதாங்க வேணும்? செத்து போன மாமனார் கிட்ட இருந்து உயிரில கையெழுத்து வாங்கி தரணும். முடியுமா உன்னால? முடியாதுல்ல. சாதாரணமா பார்த்தாலே சந்தேக பேர்வழி மாதிரி இருக்கு. இப்படி முழின்னு முழிச்சா இருக்கு, பயமா இருக்கு தம்பி. இந்த 4 பாக்கெட் பாலை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுறேன். பாலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. பாலை ஃப்ரிட்ஜில் வைக்காம பீரோலியா வைப்பாங்க? ஏங்க உங்க வீட்டில் என்னதான் பிரச்சனை? பால் வைக்க காஃபி போட எல்லாமே ரமேஷ் வீட்டு தான் கிடைச்சதா? எழ வீட்டுல இருந்து வர தம்பி, அக்கம் பக்கத்துல இருக்க உதவி செய்யலன்னா எப்படிப்பா? நானே மொத்த சத்தம் போச்சு. இப்படி பேசாதப்பா. இன்னைக்கு செத்தா நாளைக்கு தானே பால், அதான் இன்னைக்கே பால். அது செத்தவருக்கு, வந்தவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி 4 பாக்கெட் பால் இருக்கு. ஃபுல்லா சாமா வைக்க முடியாது. 4 பாக்கெட் தம்பி. இடம் இல்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நானே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டா? ஏங்க உங்க மாமனார் பாடி ஃப்ரீசர்ல தானே இருக்கு. அப்படியே பாடி எடுக்கிற வரைக்கும் கால் பக்கத்துல வச்சுக்க வேண்டியதானே? பாடி பக்கத்துல பாலா? சிவா அதே சிவா தான். அப்ப முடியாது. முடியாது. விட மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. குரல் தெரியுமா? குரல் தானே தம்பி? ஜோக்கு யார் பாது? ஆஹா, இதான் மேட்ரா? நான் அடிக்க மாட்டேன், ரமேஷ் தான். மோசம் பிடிக்கிற நான் என் மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். கோயம்புத்தூர்ல குடிக்க கூப்பிட்டா கும்பகோணத்துல இருந்தே குனிஞ்சிட்டு போற மாதிரி இருக்கு மூஞ்சி. ஏன் உயிர் எடுக்கிற? பாதானே வைக்கணும், வச்சுட்டு போ. பாட்டில் பக்கத்துல பாலா? அதுக்கப்புறம் இதை எடுக்க நான் தான் வரணும். நீ பாட்டில காலி பண்ணிட்டு எந்த நிலைமையில இருப்பியோ? ஆமாமா, பித்தோடம்பு அடிச்சா குப்புன்னு ஏறிடும். கிளம்பு. வச்சு தொலைமா போ. ரமேஷ் வரட்டும், சொல்றேன். முட்டைக்கடனோட சேராத, நீ இல்லாத நேரத்துல வீட பாரு சொல்றேன். கதை சாத்திட்டியா? நான் போன் பண்ணி பேசிக்கிறேன் போ. அடுத்த இம்சையா? எல்லாம் உன்னால. நான் முதல்ல இந்த பொண்ணு கூப்பிட வேணாம்னு சொன்னேன். பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். லஞ்சுக்கு போறோம்னு சொல்லிட்டு சம்ம போதி ஆக்கி விடுறது நீ. ஃபிகர் ரெடி பண்ணு சொன்னது நீ. பொண்டாடியோட படுக்க வேண்டிய வயசு, நைட் ஃபுல்லா போனதோட படுத்திருக்கேன். என்ன போய் சொல்றியே? நான் போறேன். என்ன யோசிக்க விடு. ஃபிகர் எங்க? ஃபிகரா? போனேங்கடா. போனோம் ஃபிகர் ஃப்ரிட்ஜ் நீ தானே வைக்க சொன்ன. சரா முத ஃப்ரிட்ஜ் கீழே இருக்கும்டா. கீழே வண்டி வெயிட் பண்ணுது. போன ஃபிகர் முத ஃப்ரிட்ஜ் இருக்கும்டா. தாண்டா போனத்தை என்ன பண்றது? போன ஃப்ரிட்ஜ் குள்ள தாண்டா இருக்கு, அதோட சேர்த்து இருக்கும்டா. புறா என்ன ஃப்ரெண்டு ஃப்ரிட்ஜ் ஒன்னா வருது? ஃப்ரிட்ஜ் ரிப்பேர். இல்லையே, நேத்துக்கு நான் தண்ணி சாப்பிட்டா நல்லா தானே இருந்துச்சு. அதான் கதை ஒழுங்கா முடியல, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐயோ, நான் ஒழுங்கா மூடிட்டப்பா. இது ஏதோ வோல்டேஜ் ப்ராப்ளம். நேத்துக்கு லிஃப்ட் ரிப்பேர் ஆன மாதிரி இதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமா, மெக்கானிக்க வீட்டுக்கே வர சொல்ல வேண்டியதானே? மெக்கானிக் தான் வீட்டுக்கு வர சொன்னாரு. தம்பி தம்பி தம்பி, ஃப்ரிட்ஜ் எங்க போகுது? பால் பாக்கெட் உள்ள. என்னக்கா? 4 பாக்கெட் பால் தம்பி உள்ள இருக்கு தம்பி. ஒன்னு டீ போட்டு குடிச்சேன், மீதி 3 கெட்டு போச்சு. கெட்டு போச்சா? அதான் ஒரு மாதிரி பால் வாட வருது. பால் வாட இல்ல, ஹால் வாட. என்னது? அக்கா, நான் தந்துறேன்க்கா. ப்ளீஸ் கா. 100 ரூபாய் தம்பி. நான் தரேன்க்கா. நீ நல்லவனே கொடுத்துரு, உன் ஃப்ரெண்ட் தான் சரி. ஆமா அப்படிதான். பால் பாக்கெட் எங்க தூக்கல தூங்க போறியா? போமா. பால் தூக்கல போடலாம். ஆளை எப்படி? உள்ள.
அவ்வளோதானா? போலாமா? போலாம். நான் சொன்ன மாதிரி பண்ணு. பின்னாடி வா. எங்கே சார் போனோம்? அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ஓட்டுறிய. தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? போனா வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இல்லையா? இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி தான் சார். இப்போ இந்த குட்டியான அதில் ஃப்ரீசர் பாக்ஸு, இதில் ஃப்ரிட்ஜு. ரெண்டுலேயும் பாடி ஒன்று தான். என்னது? இல்லை ஐ மீன் வண்டியோட பாடி தான் வேற இன்ஜின் ஒன்று தான் அப்படின்னு. ஓ. அமௌண்ட் எவ்வளோ சொன்னீங்க? 750 சார். 350 தானே சொன்னேன் சார். 750 சார். யோ அதான் 750 சார். 350 அதான் 350. சார் என்ன சார் குழப்பற? 750 தான் சார் பேசி ஏற்றுனது. யோ 350 தான் தர முடியும், அதுக்கு மேலே தர முடியாது சார். அப்புறம் நீ இறக்கிக்கோ சார். அப்புறம் நிறுத்தியா? இந்த ஃப்ரிட்ஜ் OLXல விற்றா கூட 750 ரூபா தர மாட்டான், 350 ரூபா தான். அப்போ இறங்க சார். நிறுத்து. நிப்பாட்டியா? 350 தானே பேசணும், 750 ரூபா கேட்குறாரு. யோ 150 தானே பேசுறது. ஆள் எவ்வளோ பரவாயில்ல, நீ அதுக்கு மேலே உங்கள் சாவகாசமே வேணாம். முதல்ல அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு. சரி நாங்களே இருக்கோம். ஃப்ரிட்ஜ் இருக்கீங்க வந்து 750 350. ஏன் போய்ட்டா? வண்டியை தோறா. அவனை நவுத்துறான். இது யாரா? நவுத்துறான். இவன் யாரா? அவன் தான் ரவி. நீனாவை கொண்டவன். அடா பாவி, நீனா கொண்டவனா பழி வாங்கிட்டியா? டேய் அவனை விழுந்து செத்துட்டான்டா. அதப்படா எல்லாரும் தானா சாவறாங்க, ஆனால் பாடி மட்டும் ஓன் வண்டிக்கு வருது. டேய் நீ வா. எதுக்கு இந்த ரெண்டு பாடியும் வேலை காய போட்டுருக்குன்னு எனக்கு தெரியுது. கழுகு வந்து தூக்கிட்டு போயிடும், நீ ஈஸியாக எஸ்கேப் போயிடுவே, அதானே? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அப்ப சொல்றா, என்ன பண்றேன்னு சொல்லு. லூசு பாய் மாதிரி நானும் கூட சுத்திட்டே இருக்கேன். சொல்லி தொலை, 2 படத்தோட சுத்திட்டு இருக்கேன்ல. இது யார் ஃபோன் தெரியுதா? யார் ஃபோனு? ரவியோட இன்னொரு ஃபோன். யார் ரவி? டேய் இவன் தான்டா ரவி. அவன் ஃபோனை ஏன்டா திருடுன? அவன் ஃபோன்லேருந்து அவன் ஆளுங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு காசு நம்ம கிட்ட தான் இருக்கு, வந்து எடுத்துக்கோன்னு சொல்ல போறேன். நம்மள்ட்ட இது காசு? அந்த 6500 ரூபாய்க்கு வருவாங்களா? இது மொத்தம் காசு தான்டா. கொஞ்சம் காசு எடுத்துக்கோங்களா? வா, மெசேஜ் அனுப்பிச்சு கிளம்பலாம். 4 கட்டாத. கல்குவாரி இல்லை சொன்னா இந்த ரவி பையன் எங்க? இல்ல வண்டி இல்ல.
வண்டலூர் கல்குவாரிக்கு வர சொன்னா ஒருத்தனையும் காணோம். டேய், இருடா, சொல்றேன். அண்ணே அங்க இருக்காங்கண்ணே. இந்த வெயில் என்னல இவனுக்கு கிளுகிளுப்பு கல்ல எடுத்து மண்டே. ஏல நீ இறங்கி பாரு. ஏல என்ன காய்ச்சல் அடிக்கா? உயிரோட கிடக்கடா சாவமானு பார்த்து சொல்ல. அண்ணே 2 உடம்புல உசுர் இல்லண்ணே. அண்ணே நம்ம ரவி ஃபோன் மாதிரி இருக்குண்ணே. ஏல இந்த போன்ல இருந்தா மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஏய் அந்த பணமும் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. ஓபன் பண்றா. ஏல சூச நம்ம தானே இவனை போடணும்னு நினைச்சோம். யார் போட்டுருப்பா? அது உட்கார வச்சே போட்டுருக்காங்கண்ணே. அண்ணே பணம்லாம் கரெக்டா இருக்குண்ணே. இல்ல டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கா? சரியா தானே இருக்கு. அப்பா சேசுவே தப்பிச்சோம்ல. சரி அண்ணாச்சுக்கு ஒரு போனை போடு. என்னடா ஆச்சு? 2 பேரையும் முடிச்சிட்டோம்ல. இங்கதான் இருக்கானுவேன். பணம் டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரமா இருக்கையா. ஒன்னா அவளை அப்போ அவங்கள போட்டுரு. போட்டுருவா. அதுல ஒண்ணு தேவையில்லையா. அவங்கள போய் நீ அவங்கள போடுறியா இல்ல நான் உன்னை போடட்டுமா? இல்ல அவனை தப்பா நினைச்சிட்டியே. ஏற்கனவே யாரும் போட்டுட்டாவ. செத்துதான் கிடைக்குச்சாவும். அந்த பணத்தை விட்டுட்டு வந்துடவா? பாடியை விட்டுட்டு வந்தா நான் மாட்டிக்க மாட்டேன். ரவி ஆளு ஊருக்கே தெரியும். அந்த 2 பாடியும் டிஸ்போஸ் பண்ணிட்டு வா. அப்படியா அப்படியா. எனக்கு தூக்கல அந்த பணத்தை. பாப்பா தூக்கல. சும்மா வா வா வா. அறிவுல இப்படி